Hi students, welcome to our Easy Biology. Today we are going to discuss about common functional groups in organic chemistry. Okay, இப்போ நம்ம functional groups என்ன அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி what is functional groups? ஓகேவா? functional groupsனா என்ன அப்படினு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு organic compounds அப்படி இருக்குது அப்படினா அந்த organic compounds தான் என்ன இருக்கும் நமக்கு carbon and hydrogen தான் இருக்கும். ஓகேவா? இப்போ only carbon and hydrogen மட்டும் இருக்கிறது மாதிரியான compounds எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா relatively is less reactive. It is less reactive. இப்போ அந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் கூட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பர்டிகுலர் ஆட்டம்ஸ் அல்லது என்ன இருக்கும் நம்மளுக்கு குரூப்ஸ் வந்து வரும். ஓகேவா? அப்படி ஆட்டம்ஸ் அண்ட் குரூப்ஸ் வரும்போது அந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் a more reactive compounds. more reactive compound. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட்ல என்ன வந்துருச்சு ஒரு குரூப்ஸோ அல்லது ஆட்டம்ஸோ வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறமா அது என்ன ஆகுது நம்மளுக்கு மோர் ரியாக்டிவ் காம்பவுண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுல வந்த அந்த பர்டிகுலர் குரூப்ஸ் ஆட்டம்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ண நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ரெண்டும் சேரும் போதுதான் என்ன சொல்லுவாங்க தட் இஸ் த ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும் நம்மளுக்கு இட் வில் டிட்டர்மைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் பார்ட். ஓகே, அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? புரியுதா இது? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கேன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆல்கேன்ஸ் அப்படின்னா தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி என்ன இருக்கும் நம்மளுக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் என்ன இருக்கும் நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட்ல பிரசன்ஸா இருக்கும். இந்த கார்பன் பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈத்தேன் சொல்லலாம். ஓகேவா? ஈத்தேனோட ஃபார்முலா CH3CH3. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கீன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அல்கீன்ஸ் பார்க்க போறோம். அல்கீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்கும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் தான் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அல்கீன்ஸ்ல கார்பன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு டபுள் பாண்ட் வரும். ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் தான் என்ன ஆகும் நம்மளுக்கு அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு அல்கீன்ஸ்க்கு ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஈத்தீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? CH2 டபுள் பாண்ட் CH2. தேர்ட் ஒன் வந்து அல்கைன்ஸ். அல்கைன்ஸ்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் தான் இருக்கும். இங்க கார்பன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்டா இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஈத்தீன் CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? இது ஈத்தேன், இது ஈத்தீன், இது ஈத்தைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால். ஆல்கஹால்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால்ல ஒன்லி ஒன் ஆக்சிஜன் தான் இருக்கும் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் OH குரூப்ஸ். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு OH குரூப் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப். அல்கேன்ஸ்ல சிங்கிள் பாண்ட், அல்கேன்ஸ்ல டபுள் பாண்ட், அல்கைன்ஸ்ல ட்ரிபிள் பாண்ட், ஆல்கஹால்ஸ்க்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு OH குரூப்ஸ் வரும். இப்போ இந்த ஆல்கஹால் ஸ்கீல என்ன வரும் நம்மளுக்கு இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனால் சொல்லலாம். ஓகேவா? CH3 CH2OH.
எத்தனால். நெக்ஸ்ட் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட். இந்த ஆல்டிஹைட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஆக்சிஜன் தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல என்ன குரூப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்கும். அதோட ஒரு எண்ட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வரும். ஓகேவா. அப்போ ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன். ஓகேவா. இதானது நம்மளுக்கு ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா. இப்போ இந்த ஆல்டிஹைட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போனில் குரூப்ஸ் கீழே வரும். கார்போனில் குரூப்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ வரக்கூடியதான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, கார்போனில் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஆல்டிஹைட்ஸ் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போனில் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேவா. இப்போ இந்த ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அசிட்டால்டிஹைட் சொல்லலாம். CH3 C double bond O H. ஓகேவா. அசிட்டால்டிஹைட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது கீட்டோன்ஸ். இந்த கீட்டோன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன குரூப் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சி டபுள் பாண்ட் ஓ குரூப். ஓகேவா. கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ குரூப் தான் நம்மளுக்கு கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சி டபுள் பாண்ட் ஓ குரூப் அப்படிங்கிறது என்ன எப்படி வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அந்த காம்பவுண்டோட எண்ட்ல என்ன வராது, நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ குரூப் வந்து பினிஷ் ஆகாது. சோ அதோட ரெண்டு பக்கமும் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சம் குரூப்ஸ் வர மாதிரியானதான் என்ன இருக்கும், நம்மளுக்கு இந்த கீட்டோன்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரும். ஓகேவா. சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு கீட்டோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அசிட்டோன் சொல்லலாம். CH3 C double bond O CH3 அசிட்டோன். இப்போ ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப் CHO குரூப், கீட்டோன்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் C double bond O குரூப். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எஸ்டர். இந்த எஸ்டர்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் வரும். ஓகேவா. ஒரு ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப்பா வரும். இன்னொரு ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு எஸ்டர்ஸோட ஃபங்க்ஷனல் பார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப்பா வரும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எஸ்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது மெத்தில் எத்தனோயேட் சொல்லலாம். இப்போ எஸ்டர்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் COO குரூப். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன். கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் வரும். இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு OH குரூப்ஸும் C டபுள் பாண்ட் O குரூப்பும் இருக்கும். ஓகேவா. அப்ப அந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து COOH குரூப்ஸ். ஓகேவா. இப்போ இந்த COOH அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒரு கார்பன் செயின் இருக்கு அப்படின்னா அந்த கார்பன் செயினோட எண்ட்ல தான் வரும் COOH குரூப்ஸ். ஓகேவா. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனோயிக் ஆசிட் சொல்லலாம். இதோட பேரு எத்தனோயிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈதர். ஈதர் அப்படின்னு பார்க்கும்போது ஈதர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. இதுல OH குரூப்போ இல்ல C டபுள் பாண்ட் குரூப்போ என்னாவது வரவே வராது. ஓகேவா. சாண்ட்விச் மாதிரி என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து பிரசண்டா இருக்கும். ஓகேவா. இதோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின் போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு
O group. ஓகேவா, ரெண்டு பக்கமும் என்ன வரும், ஏதாவது ஒரு கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா, ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் நம்மளுக்கு 2 கார்பன் ஆட்டம்ஸ் வர மாதிரியாக தான் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஈதர் இருக்கும். ஓகேவா, அதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தில் மெத்தில் ஈதர் CH3 CH2 O CH3. ஓகேவா, எத்தில் மெத்தில் ஈதர். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமீன்ஸ். இப்போ நம்மளுக்கு ஈதரோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது O குரூப், அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது COOH குரூப்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அமீன்ஸ். அமீன்ஸ் அப்படிங்கிறது வந்து அமீன்ஸ் கண்டெய்ன் இன் நைட்ரஜன். ஓகேவா, நைட்ரஜன் குரூப்ஸ் வந்து இந்த அமீன்ஸ்ல வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன இருக்கும் நம்மளுக்கு CO குரூப்ஸ் அல்லது ஆக்சிஜன் ஆட்டம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் அமீன்ஸ்ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் குரூப் வரும். ஓகேவா, இங்க என்ன வரும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NH2 குரூப்ஸ் தான் என்ன வரும் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸா வரும். அது RNH2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, NH2 குரூப்ஸ் வரும். இந்த அமீன்ஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்: பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷியரி அமீன். ஓகேவா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அமீன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எத்தில் அமீன் சொல்லலாம். ஓகேவா, NH2 குரூப், இதோட பேரு எத்தில் அமீன். எத்தில் அமீன். இப்போ நம்ம பிரைமரி அமீனா என்ன, செகண்டரி அமீனா என்ன, டெர்ஷியரி அமீனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிரைமரி அமீன். ஓகேவா, பிரைமரி அமீன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நைட்ரஜன். ஓகேவா, NH2 குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த நைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்டாச் டு எ சிங்கிள் கார்பன் ஆட்டம். ஓகேவா, இந்த மாதிரி சிங்கிள் கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதே மாதிரி நம்மளுக்கு செகண்டரி அமீன். செகண்டரி அமீன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நைட்ரஜன் குரூப்ஸ். ஓகேவா, இந்த நைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகும் நம்மளுக்கு நைட்ரஜன் குரூப்ஸ் அட்டாச் டு த என்ன நம்மளுக்கு 2 கார்பன் ஆட்டம். ஓகேவா, 2 கார்பன் ஆட்டம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெர்ஷியரி அமீன். டெர்ஷியரி அமீன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நைட்ரஜன் என்ன ஆகும் நம்மளுக்கு அட்டாச் டு 3 கார்பன் ஆட்டம். ஓகேவா, CH3 H3 CH3. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு டெர்ஷியரி அமீன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அமைடு. இந்த அமைடு அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன குரூப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NH2 குரூப்பும் இருக்கும், C டபுள் பாண்ட் O குரூப்பும் வரும். ஓகேவா, ஒரே கார்பன்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு ரெண்டுமே இருக்கும். ஓகே, அதுக்கு இப்போ இதோட நம்மளுக்கு ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா C டபுள் பாண்ட் O குரூப்பும் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும் நம்மளுக்கு NH2 குரூப்பும் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஈத்தன் அமைடு சொல்லலாம். ஓகேவா, CH3 C double bond O N hydrogen hydrogen. ஓகேவா, ethanamide. Next functional group alkyl halides. அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலோ அல்கேன்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஹாலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலைட்ஸோட எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் நம்மளுக்கு புரோமின் சொல்லலாம், அயோடின் சொல்லலாம், ஃப்ளூரின் சொல்லலாம், குளோரின், இதெல்லாமே என்ன நம்மளுக்கு ஹாலஜன்ஸ். ஓகேவா, இதோட அல்கைல் ஹாலைட்ஸோட ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா RX. ஓகேவா, இந்த எக்ஸ்ல தான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா BR குரூப்போ இல்ல I குரூப்போ இல்ல CL குரூப்போ அல்லது F குரூப்போ நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு இந்த அல்கைல் ஹாலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோ ஈத்தேன் சொல்லலாம். H3 CH2 Cl group. ஓகேவா, குளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நைட்ரைல் குரூப்.
ஓகேவா. நைட்ரில் குரூப் அப்படின்னா என்ன இருக்கும்னா ட்ரிபிள் பாண்ட் டு எ நைட்ரஜன். ஓகேவா. அப்போ அதுல ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்மளுக்கு சி ட்ரிபிள் பாண்ட் என். ஓகேவா. இத நைட்ரில் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனோ குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அசிட்டோ நைட்ரில் சொல்லலாம். CH3 C triple bond N. அசிட்டோநைட்ரைல். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா. இப்போ அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்போனில் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்போனில் காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ வரது மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் கார்போனில் குரூப்ஸ். ஓகேவா. இப்போ அதுக்கு கீழே என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது கீட்டோன்ஸ், ஆல்டிஹைட்ஸ், எஸ்டர்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமைட் இதெல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போனில் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நைட்ரஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கீழே என்ன வரும் நம்மளுக்கு அமைடு வருது, நெக்ஸ்ட் அமீன்ஸ் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா சம் குரூப்ஸ் கண்டெய்னிங் என்ன இருக்கும் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வர்றது மாதிரியான குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா ஆல்கஹால், கீட்டோன், ஆல்டிகைடு, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், எஸ்டர், ஈதர் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க ஒரு ஆக்சிஜன் கண்டெய்னிங் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா. Thank you student. Thanks for watching this video.